சோஷியல் யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே. ஸோ நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சிஎஸ்கேவோட லெகசி போயிடுச்சா அப்படின்ற மாரி நெறைய வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா வந்து அது என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தோனிய வந்து பயங்கரமா வந்து தாக்குறாங்க. பயங்கரமா வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னு தான். ஸோ என்ன அப்படின்னா, தோனி வந்து நம்ம சென்னைக்காக மட்டும் இல்ல, நம்ம இந்தியாக்காகவும் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பண்ணிட்டாரு அவரு. இனிமேல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவர செலிப்ரேட் பண்றோம் தான். ஸோ அதனால வந்து அவர் நமக்காக பண்ண விஷயங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கனால தான் வந்து, இப்போ ஒரு ஸ்டேடியம் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சத்தம். இல்லன்னா வந்து அவர் எப்போ வருவாரு, எப்போ வருவாருன்ற காத்திருப்பு தான். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடும் இருக்கு. ஆ என்னன்னா, இப்ப திடீர்னு ஒரு மத்த டீம்லலாம் பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, வருத்தமா இருக்கும். ஐய்யயோ! விக்கெட் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சரி அவுட் ஆனாலும் சரி, யார் அவுட் ஆனாலும் சரி, அதாவது தோனி வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவுட் ஆனாருன்னா, அவ்ளோ செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து மத்த பிளேயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இப்ப ஜடேஜா அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. பட் ஆனா ஜடேஜா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, 2023ல வந்து கடைசியா அந்த 2 பால் அடிச்சு குடுத்து ஜெயிக்க வச்சுட்டாரு கப்ப. ஸோ அதனால இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் வந்து ஃபேன்ஸே கிரியேட் பண்ணி குடுத்துடுறாங்க. அது ஏன் அப்டின்னா, பட் எல்லாருக்குமே தெரியும். அது எதனால அப்டின்னா, தோனி மேல இருக்கிற ஒரு பாசத்தினால தான். ஸோ அவரு உள்ள வர்றது தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப கிளீனா ரொம்ப கீனா நோட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல வந்து அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 டவுன் 9ல வந்து இறங்கியிருப்பாரு. அ அதுக்கு வந்து பெரிய ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருந்தாங்க நெறைய பேரு. எல்லாமே சொல்லியிருந்தாங்க. எதனால வந்து இவ்ளோ லேட்டா வந்து ஒருத்தர் இறங்கணும்? அதுவும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பா ஒரு 5 ஓ 6ல தான் இறங்குவாரு. ஏன்னா அவரோட ஸ்லாட்டுமே அது அதுதான். ஸோ முன்னாடி 4லலாம் கூட இறங்கியிருக்காரு. 2013 இந்த 14 டைம்லலாம். பட் ஆனா 9 டவுன் எதுக்கு இறங்கணும் அப்படின்றப்போ, ஸ்டீஃபன் ஃபிளெமிங் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருனால வந்துட்டு தொடர்ந்து எல்லாம் பேட் பண்ண முடியாது. அதனால அவருனால என்ன முடியுமோ அவர் நமக்கு குடுக்குறாரு. அண்ட் மெயினா என்ன அப்படின்னா, மத்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போக விட்டு அவங்க ஆடட்டும் அப்படின்னு சொல்றது தான் பிரின்சிபல். பட் ஆனாலும், யாருமே ஃபார்ம்ல இல்லாதபோது, கண்டிப்பா ஒருத்தராச்சும் அடிக்கணும்ல. ஸோ அந்த இடத்துலயாச்சும் அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சு அவர் முன்னாடி வந்திருக்கணும். பட் அவர் வரல. இந்த ஒரு சிச்சுவேஷன வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் தாக்கி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ரீசென்ட்டா ராஜஸ்தான் கூட ஆடும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவரு கிட்டத்தட்ட முன்னாடியே வந்துட்டாரு. ரொம்ப முன்னாடியே வந்துட்டாரு. முன்னாடி வந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த 39 ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொண்டு வந்து அட்லீஸ்ட் 19 ரன்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அவரும், ஜடேஜாவும் சேர்ந்து. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நின்ந்திருந்தார்னா மேட்ச்ச முடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஹோப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ தோனி வந்து திருப்பி மேட்ச்ச முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஒரு 6 அடிக்கும்போது சந்தீப் சர்மா பால்ல ஒரு 6 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, புடிச்சிருவாங்க அவர. இப்போ இதே சிச்சுவேஷன் வந்து சப்போஸ் ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா, தோனியோட பவரே வேற. கண்டிப்பா அவர் அடிச்சிருப்பாரு. இப்போ அவரால முடியல. அதனால விட்டுருங்க ஆட வேணாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெறைய மீம்ஸ்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இன்னும் ஆடணும்? அவர் வேணா இம்பாக்ட் பிளேயரா கூட்டுவாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சப்ஸ்டிடியூட்டா உட்கார வைங்கன்றாங்க. நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் இப்ப இவங்க சொன்ன இதே ஆளுங்க தான் நாளைக்கு தோனி ஆடலன்னா, தோனி ஆடவே இல்ல. தோனிய மிஸ் பண்றோம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து தோனிய தாக்கி பேசுறதோ, இல்ல வந்து என்ன சொல்றது கலாய்க்கிறதோ வந்து எந்த விதத்திலயும் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு டிஸ்கிரேஸ் தான் டீமுக்கு. ஏன்னா இப்ப இவ்ளோ வருஷமா நீங்க வந்து இவரு ஒருத்தர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஎஸ்கேல நெறைய பேர் இப்ப ஜடேஜா நடுவுல கேப்டன்சி பண்ணாரு. அவர் கேப்டன்சி பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நெறைய மேட்ச் தோத்தோம். ஸோ அதனால இந்த கேப்டன்சி அப்படின்ற விஷயத்த கடைபிடிச்சு இவ்ளோ வருஷமா சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கப் ஜெயிச்சு குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இல்லாம சாம்பியன்ஸ் லீக்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஜெயிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இவ்ளோ பெரிய லெகசி வச்சிருக்கிற மனுஷன வந்து 1 மேட்சோ, 2 மேட்சோ சரியா ஆடாதனால வந்து இப்படி தாக்கி பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் நெறைய பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா, நெறைய வன்மத்தோட தான் இருக்காங்க. சேவாக்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. தோனி ஆடக்கூடாது. எதுக்கு ஆடுறாரு அப்படின்ற மாரி. ஸோ நெறைய பிளேயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, இந்த வன்மத்துல தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 43 இயர்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் வந்து இன்னுமே ஆடிட்டு இருக்காரு. இப்ப அவரு கூட ஆடின எல்லார் பிளேயர்ஸுமே ஒண்ணு கமெண்டேட்டரா இருக்காங்க. இல்லன்னா கோச்சா இருக்காங்க. இல்லன்னா மென்டாரா இருக்காங்க. பட் ஆனா இவரு இன்னும் ஆடிட்டு இருக்காரே அப்படின்ற மாரி வந்து ஒரு ஃபீலிங் தான் வந்து கிரியேட் ஆகுது. பட் ஆனா இன்னும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு அவரு. அது என்னன்னா, என்னால ஆட முடியிற வரைக்கும் நான் ஆடுவேன் அப்படின்ற மாரி. ஸோ அவரோட பெஸ்ட் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பிங். விக்கெட் கீப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அ தோனிக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, 2, 3 பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க நம்ம டீம்லயே. விருத்திமான் சாஹா இருந்திருக்காரு சிஎஸ்கேல. அப்புறம் பார்த்திவ் பட்டேல் இருந்திருக்காரு. பட் ஆனா, யூசுவலா தோனி பண்ற கீப்பிங் மாரி பார்த்தீங்கன்னா, எதுவுமே வராது. ஏன்னா பார்த்திவ் பட்டேல் கூட ஓப்பனிங் சீசன்ல அவர் தான் கீப்பிங் பண்ணியிருந்தாரு. அப்ப தோனி ஃபீல்டர்லாம் இருந்திருப்பாரு. பட் அதுக்கப்புறமா தோனி வந்ததுக்கு அப்புறமா விக்கெட் கீப்பிங்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, தோனி தான். அது வேர்ல்ட் கிரிக்கெட்லயும் சரி, ஐபிஎல்லும் சரி. அண்ட் இந்த சீசன்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 3 ஸ்டம்பிங் வந்து எல்லா மேட்ச்லயுமே வந்து ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி 2 ஸ்டம்பிங். அந்த ஃபர்ஸ்ட் மும்பை மேட்சும் சரி, அதுக்கப்புறமா அடுத்த மேட்சும் சரி, பயங்கரமான அந்த ஸ்டம்பிங் இருந்துச்சு. ஸோ அந்த அந்த மாரி சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது நியூயான்சஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து கேம வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுட்டு கைட் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து தோனினால மட்டும் தான் முடியும். ஸோ தோனி இல்லாதபோது தான் சிஎஸ்கேவோட ரியாலிட்டி இப்ப இருக்கிற ரியாலிட்டி இல்லன்னா அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் சிஎஸ்கே வந்து தெரியும். ஸோ அதனால வந்து தாக்கி பேசுறத விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவர வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க் யூ.